இறைவன் மிகப்பெரியவன். எப்போதுமே சிறிய சிறிய கூட்டங்கள், ஒரு சின்ன கூட்டம் 30 பேர் தான் இருக்கும் அப்படிங்கும்போது தவிர்க்க முடியாமல் சஹாபிய பெண்மணிகளோட ஞாபகம் வரும். அன்றைக்கு இப்படி சின்ன சின்ன கூட்டமாக தானே நடந்திருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஏக இறைவன் ஒருவனே அப்படின்னு ஏற்றி வைக்கும்போது, அதற்கான சவால்களை சந்திக்கிற போது, பெண்களெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பல்வேறு சோதனைகளை அனுபவித்த போது, முஹம்மது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொண்ட போது, அவங்களோட வழியில் நின்று உயிரையும் விட்டாலும் சரிதான், ஆனால் அஹது அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையை மாற்றிடக்கூடாது அப்படின்னு பாலைவன மணலில் உருட்டி பிரட்டி அடித்து கட்டி வச்சு அவ்வளவு சோதனைகளுக்கு எத்தனையோ பெண்மணிகள் ஆளான போது, வீடு வீடாக சென்று தங்களோட வாழ்நாளின் நேரத்தையெல்லாம் அல்லாஹ் ரசூலை ஏற்றி வைப்பதற்காக, சமூக சீர்திருத்தத்தை செய்வதற்காக அத்தனையும் அர்ப்பணித்த போது கூட்டப்பட்ட கூட்டம் சிறிய கூட்டம். எப்போவுமே பெரிய 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 ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற கூட்டங்களில் பேசுவதை விட சிறிய கூட்டத்தில் பேசுவது நிறைய நிம்மதியை தரும். பெரிய பெரிய கூட்டங்களில் பேசுகிற போது உற்சாகம் கிடைக்கும். சிறிய சிறிய கூட்டங்களில் பேசும்போது ஒவ்வொருத்தர் கண்ணாக பார்த்து நிறைய பேச முடியும். அப்படி பேசும்போது நமக்கே தெரியாமல் நிறைய நிம்மதியை எடுத்துக்கொண்டு போகிற கூட்டங்களாக அந்த கூட்டங்கள் இருக்கும். அப்படியான ஒரு சிறு நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் பார்க்குறேன். தொடர்ந்து 60 நாள் பிரச்சாரத்தை நல்லபடியாக முடிச்சிட்டோம். இது 61வது நாள். இந்த 61வது நாளில் ஒரு சிறிய கூட்டம் உங்களிடத்தில் இந்த செய்திகளை பகிரக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதில் யாராவது ஒருவர் இந்த செய்தியை உள்வாங்கி இதற்காக என்ன செய்யலாம்னு யோசித்து அல்லாட்ட கையேந்தி எதையாவது ஒன்று நம் ஊர்களில் இதை செய்யணும் அப்படின்னு யோசித்தால், யாராவது ஒருவர், அல்ஹம்துலில்லாஹ், ஒரு ஊர் பாதுகாக்கப்படும். இந்தியா பாலியல் வன்கொடுமையில் நம்பர் 1, குடும்ப வன்முறையில் நம்பர் 1, நம்ப வச்சு ஏமாத்துற பொள்ளாச்சி பயங்கரங்களில் நம்பர் 1, ரேப் அண்ட் மர்டர்னு சொல்கிற கொடூரமான மரணங்கள் நம்பர் 1. சின்ன குழந்தையாக இருக்கும், 3 வயசு 9 வயசு, தாய்ப்பால் குடி மறக்காத பிள்ளை, இந்த மாதிரி பிஞ்சு குழந்தைகளை கூட எடுத்து அதை ஒரு பொருள் போல பயன்படுத்தி கொலை செய்து போடுவது அப்படிங்கிறதுல நம்பர் 1. எய்ட்ஸில் நம்பர் 1. எவையெல்லாம் பெண்களுக்கு எதிராக இருக்குதோ அவை எல்லாவற்றிலும் நம்பர் 1ல் இருக்குது. இந்த நம்பர் 1களுக்கு நடுவில் தான் நாம் இங்கே பெண்ணாக பிறந்து பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்ற சமூகத்துக்கு பெண்களுக்கு இல்லாத கடமை நமக்கு இருக்குது. குடும்ப வன்முறையில் நம்பர் 1. நம்ம குடும்பத்தில், நம்ம வாழ்கிற குடும்பங்களில் பெண்கள் குடும்ப வன்முறைக்கு ஆளாகாமல் இருக்காங்களா அப்படின்னு ஒரு ஃப்ரேம் போயிட்டு போனால் நம்மளே அதுக்குள்ளே இருக்கோம். நம்மளே குடும்ப வன்முறைக்குள்ளே சிக்கியிருக்கோம். வெளியில் சொல்ல முடியல, 3 பிள்ளைகளை பெற்றுட்டேன், என்ன செய்ய முடியும், தண்டவாளத்தில் கொண்டு போய் தலையில் வைக்க முடியும். தற்கொலை செய்து கொள்வதே அல்லாஹ் ஹராம்னு சொல்லியிருக்கான். சகிச்சு கொண்டு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அல்லது நம்ம குடும்பங்களில் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கான்னு எடுத்தோம்னா எல்லா இடத்துலையும் லிஸ்ட்டு. இன்றைக்கு ரொம்ப சாதாரணமாக குடும்ப வன்முறை அதிகமாயிருச்சு. த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ், சிறிய பொருட்களின் கடவுள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அருந்ததி ராய் அப்படிங்கிற பெண்மணி எழுதினாங்க. நம்ம நாட்டு பெண்மணி தான். அதுக்காக உலகத்தின் சிறந்த புத்தகத்துக்கான விருதை பெற்றாங்க. அவங்க இந்தியா முழுக்க பயணப்பட்டு ஒரு செய்தியை வெளியிடுறாங்க. இந்தியாவை போல வெளியிலேயே சொல்ல முடியாத குடும்ப வன்முறை வேறு உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. என்ன இங்கே ரொம்ப அழகான ஆப்ஷன்னா, ஆளுக்கும் பேசுவாங்க. இப்படியாம்ல, இப்படியாம்ல, அதுவாம்ல, இதுவாம்ல, பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு யாரும் பேசுறது இல்லை. அடுத்த வீட்டு கதையை சும்மா கிடக்கிற வாய்க்கு அவள் மாதிரி நிறைய பேசுறது, விமர்சனம் பண்ணுறது,
நான் எனக்கு தெரியாதா, அவள்லாம் இப்படி தான், அவள்லாம் அப்படி தான் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்மணியினுடைய நிலைமை என்ன? ஒரு பெண்ணுக்கு துணையாக நிற்கிறாளா அப்படின்லாம் யோசித்தோம்னா, இந்த விமன் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறதுல, குடும்ப வன்முறை அப்படிங்கிறதுல மிக மோசமான சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. மற்ற சமூகத்து பெண்களுக்கு இல்லாத கடமை இஸ்லாமிய சமூகத்து பெண்களுக்கு உண்டு. ஏன்னா நன்மையை விதைப்பதும் தீமையை தடுப்பதும் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு. நம்ம வச்சு ஏமாற்றிட்டு போயிடறான். அம்மா அப்பா தான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க, எல்லாமே வெற்றிகரமாக வாழ்கிறாங்களா? அப்ளிகேஷன் மேலே அப்ளிகேஷன் ஒவ்வொரு ஜமாத்துலேயும் அப்படின்ற விஷயங்களை பகிர்றாங்க நமக்கு போகிற இடங்கள்லாம். என்ன செய்கிறது? யார் மேலே தவறு? என்ன குற்றம்? ரெட் லைட் ஏரியாஸில் இருந்து விபச்சாரம் அப்படிங்கிற மிக மோசமான கல்ச்சரை நாடே சில இடங்களில் அங்கீகரிக்கும் போது மனிதர்கள் பல இடங்களில் பெயர்தாங்கிகளாக கடந்து போய்கிட்டே இருக்காங்க. என்ன செய்கிறது? யார் மீது குற்றம்? எப்படி தடுக்கிறது? இன்றைக்கு இருக்கிற அம்மாக்கள் அவங்களாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ படித்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள், இப்போ அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள், இப்போ ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைங்க, இப்போ காலேஜ் படித்து கொண்டு இருக்கிற பிள்ளைங்க அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, அவங்க நாளைக்கு வளர்ந்து படித்து உலக கல்வி ஒரு பக்கம், மார்க்க கல்வி இன்னொரு பக்கம், அல்லாஹ் ரசூலுடைய சட்டங்கள் என்ன சொல்லுது, ஹலால்னா ஹலால், அதில் எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை, எந்த விதமான மாற்றமும் இல்லை, எந்த விதமான சமரசமும் இல்லை, என் சௌரியத்துக்கு அதில் நான் கூட்ட குறைக்க செய்ய மாட்டேன், ரசூலில் என்ன சொன்னாங்க, ரூல்ஸ்னா ரூல்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பிள்ளைகள் இன்றைக்கி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை நாளைக்கு செய்ய முடியும். என்ன ஒரு 20 வருஷம் ஆகலான்னா அதை ஊராக இதை பேசிக்கொண்டு கடந்து போய்கிட்டு இருக்கோம். குறிப்பாக ஸ்கூல் காலேஜில் மதரசாக்களில் பேசும்போது கூடுதல் வலிமையாக இந்த செய்தியை பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு பிள்ளையை பெற்று வளர்த்து கொண்டிருக்கிற அம்மாக்கள், இளம் தாய், அவங்க முடிவெடுத்தாங்கன்னா, தாயாக போகிற பிள்ளைகள் அவங்க முடிவெடுத்தாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் பெரிய சேஞ்ச் ஓவரை நம்ம சமுதாயத்தில் கொடுக்க முடியும். நாங்கள் இப்போ தொடர்ந்து 3 நாளாக தொடர்ந்து பயணத்தில் இருக்கிறனால அங்கங்கே பட்டாசு கடைகளை பார்க்குறோம். பல முஸ்லீம் பெண்மணிகள் வரிசையில் நின்று பட்டாசு வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. நாகப்பட்டினத்துலன்னு நினைக்கிறேன், இறங்கி போய் அவங்கள ஃபாலோ பண்ணி ஆட்டோ ஏற போகிறாங்க. அவங்கள கொஞ்சம் தூரம் பின்தொடர்ந்து 2 பேரும் பின்தொடர்ந்து போய், கொஞ்சம் வயசானம்மா, கொஞ்சம் ஒரு வயசு பிள்ளை, 2 மகளும் தாயுமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது இம்மிடியட்டாக போய் அவங்கள கூப்பிட்டு, என்ன வாங்கினீங்க அப்படின்னு, பட்டாசு வாங்கினீங்களா? ஆமாம். தீபாவளிக்கு வாங்கினீங்களான்னு கேட்டேன். தீபாவளிக்கு பட்டாசு வாங்கினீங்களா அப்படின்ட்டு. உடனே இல்லை, பிள்ளைகள் வாங்கிட்டு வர சொன்னாங்க அதனால். அப்படியா? அவர்கள் செய்வதை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நீங்கள் நம்மை சேர்ந்தவர்கள் இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சில இடங்களில் நமக்கு நோட்டீஸ் பண்ணி தர்றாங்க. இவ்வளோ பொட்டு வைக்கிறது இல்லையே, ஏன் யாருக்காவது தெரியுமா? நம்ம பொட்டு வைக்கிறது இல்லை, அப்படி தானே? வங்காள பகுதிகளில் எல்லாம் இஸ்லாமிய பெண்கள் பொட்டு வைக்கிறது உண்டு, கோலம் போடுறது உண்டு. நம்ம இங்கே பொட்டு வைக்கிறது இல்லை. அண்ட் உலகம் முழுக்கவும் நம்ம பொட்டு வைக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் இருக்குது இஸ்லாமிய பெண்கள். ஏன்? அங்கே பல பேர் செய்கிறாங்க, நாங்கள் செய்யலை, நம்மை சார்ந்தவர்கள் இல்லை. இருக்கலாம், அந்த கான்செப்ட் இருக்கலாம். பல விஷயங்கள் அவர்களைப் போல செய்யாதீங்க, அவங்க அதை செய்கிறாங்க, அவங்க அந்த கான்செப்டில் இருக்காங்க, நீங்கள் அதை செய்யாதீங்க. அந்த அளவுக்கு இன்டெப்த்தாக நீங்கள் உள்ளே போகாட்டி கூட டம் 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 அப்படின்னு சத்தம் கேட்கும்போது இங்கே இதயம் கொஞ்சம் வீக்காக இருக்குது, போயிட்டு இசிஜி எடுக்க வேண்டிய நிலமை இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கே இப்போ பல பிள்ளைகளுக்கு இதயத்தில் ஓட்டை இருக்குது, இதயத்தில் வீக்னஸ் இருக்குது. இன்றைக்கெலாம் 30 வயசுலேயே பல கோளாறுகள் ஆரம்பிக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த சின்ன அதிர்வு படார்னு இது பண்ணும்போது கட்ட 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 கட்டன்னு அடிக்கும்.
அதே மாதிரி நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த சத்தத்தை கேட்கும்போதும் அவங்க கரியாக்குறதுக்கு ஆசை கரியாக்குறதுங்கிற விஷயம், அந்த புகையை அந்த கந்தகம் அப்படிங்கிறது அவ்வளோ கொடுமையான விஷயம். அந்த கந்தகத்தை சுவாசிக்கும் போது அவ்வளோ வீசிங் ப்ராப்ளம் அதிகமாகுது. இந்த காற்று ஏற்கனவே ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ் அது இதுன்னு புகையில் தட்டுமாறுது. இதில் இந்த கந்தகத்தினுடைய தன்மை வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக என்விரான்மெண்ட் இஷ்யூ அப்படிங்கிறத பல காலமாக விஞ்ஞானிகள் பேசி கொண்டிருக்கிறாங்க. யாரும் அதை கேட்டாங்களான்னு நமக்கு தெரியல, ஆனால் பேசுகிறத பேசி கொண்டிருக்காங்க. சிங்கப்பூர் மாதிரியான நாடுகள் என்ன முடிவெடுத்தாங்கன்னா, முதல்ல இந்த சத்தத்தையாவது நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சத்தத்தை நிறுத்திட்டு இந்த லைட்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. சத்தம் இல்லாமல் என்ன இருக்கோ அதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. முதல்ல இதை தடுப்போம், நாய்ஸ் பொல்யூஷன், அது பிறகு இதை தடுப்போம் அப்படின்னு. இது அவங்களுக்கு, அதை விடுங்க. நம்ம பிள்ளைகள் வரிசையில் போய் நின்று இதை வாங்கி இதை பயன்படுத்தி இதில் சந்தோஷம் அடையக்கூடிய விஷயங்கள் இதை யார் யாருக்கு சொல்லித்தருவது? இந்த குட்டி பிள்ளைகள் இருக்காங்க, இந்த பிள்ளைகளுக்கு தானாக தெரிஞ்சிருச்சா? யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுத்துருப்பாங்க. குழந்தைங்களுக்கு தானாக எதுவும் தெரிவது கிடையாது. செல்ஃபோன் என்பது பிள்ளைகளுக்கு தானாக தெரிவது கிடையாது. நம்ம தான் அறிமுகப்படுத்தினோம், நம்ம தான் அதில் அந்த ஆப்ஷன்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்தோம், நம்ம தான் அதுக்கு வழிகாட்டினோம், வழி கூட்டினோம், வழியையும் காட்டி வழியையும் கூட்டினோம். அதே மாதிரி தான் எல்லா இஷ்யூஸும். ஒருவேளை வெளியிலிருந்து கற்றுக்கிட்டு வந்து நம்மக்கிட்ட கேட்டு அடம்பிடிக்கிறாங்க அப்படின்னாலும் கூட, மார்க்கம் தெரிந்த நாம், இந்த இயற்கையை பேணி பாதுகாக்க வேண்டிய நாம் அது சம்மந்தமான விளக்கத்தை எடுத்து சொல்லணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எடுத்து சொல்லணும், சம்மந்தமான வீடியோஸை போட்டு காட்டணும். அதை விட்டுட்டு வரிசையில் போய் நின்று பட்டாசு வாங்கிட்டு போகிறது அப்படிங்கிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இஸ்லாத்துக்குள்ளே வந்து 4 வருஷம்தான் ஆகுது. ஆனால் நான் பட்டாசு வெடிக்காமல், பட்டாசுலாம் வெடிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அதை செய்யக்கூடாது. எனக்கு ஒரு பெயின் இருக்கும்ல, இந்த ஃபீலிங் தானே எல்லாருக்கும் இருக்கும் அப்படிங்கிற கன்சர்ன் இருந்துச்சு. அதனால் அப்போமே வந்து அவற்றை நாங்கள் பேணுதலாக்கணும். அல்லாஹ் பாதுகாத்தான். இது ஒரு சாதாரண விஷயந்தான். நான் என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் தரமாட்டேன். இது ஒரு சாதாரண விஷயந்தான். என்னுடைய சந்தோஷத்துக்காக அடுத்தவன் என்ன நினச்சா நமக்கு என்ன, உனக்கு மூச்சு திணறுனா எனக்கு என்ன, உனக்கு ஓன் பிள்ளை அழுதா எனக்கு என்ன, பிறந்த குழந்தை பயந்தா எனக்கு என்ன, ஓன் லங்ஸு கதறினா எனக்கு என்ன, அந்த பறவைகளெல்லாம் பயந்து பயந்து பறந்தா எனக்கு என்ன என்று நினைக்கக்கூடியவர்கள் மஹ்ஷர் மைதானத்துக்கு வரும்போது அல்லாஹ் எனக்கு என்னன்னு கேட்பான். இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். கணவன் மனைவி இருக்காங்க, கணவன் செய்கிறது மனைவிக்கோ, மனைவி செய்கிறது கணவனுக்கோ பெரிய இஷ்யூ ஆகுது, பிடிக்கலை, நான் செய்வது அவளுக்கு பிடிக்காமல் இவ்வளோ கதறா அப்படிங்கிற கரிசனம் கொஞ்சம் கூட இல்லாமல் உனக்கு வலிச்சா எனக்கு என்ன என்று போனால் நிச்சயமாக மஹ்ஷர் மைதானம் என்று ஒன்று உண்டு. அல்லாஹ் எனக்கு என்னன்னு கேட்பான். இன்றைக்கு நாம் இவ்வளவு தூரம் தெரிஞ்சுமே நம்ம இதை இப்படித்தான் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கு அல்லாஹ் நமக்கு என்னன்னு கேட்பானா மாட்டானா? கண்டிப்பாக கேட்பான். இந்த கொலுசில் முத்து வச்சு கொலுசு போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சில உஸ்தாதுகள் போடலாம்ங்கிறாங்க, சில உஸ்தாதுகள் போடக்கூடாதுங்கிறாங்க. போடக்கூடாது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. கேட்டால் மலக்குகள் வரமாட்டாங்க, அவங்களுக்கு இது பிடிக்காது அப்படிங்கிற விளக்கம் சொல்லப்படும். நான் இதுக்குள்ளே என்ன இருக்குமா இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். இந்த கொலுசில் முத்து போட்டு சல் சல்னு நடக்கும்போது இன்னார் தான் வர்றாங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். த வே ஆஃப் ஸ்டைல் அண்ட் தேர் சவுண்ட் அப்படிங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ணும்போது இன்னார் தான் கண்டுபிடிக்க முடியும். வீட்டில் 2-3 ஆண்கள் இருக்கலாம், இன்னாருடைய வருகை அப்படிங்கிறத ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அது தேவையற்றது. மகரம் பேணுவது என்பது எவ்வளோ தூரம் உயிருக்கு உயிராக நம்ம பாதுகாக்கணுமோ அந்த அளவுக்கு நம்முடைய இருப்பை நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தாமல் பாதுகாத்துக்கிறதும் அவசியம்தான். கூட்டு குடும்பங்கள்லாம் இந்த விஷயங்களை யோசித்தா இதுக்குள்ளே நிறைய சைக்காலஜி இருக்குது. சில ஆண்களுக்கு மல்லிகைப்பூவை பார்த்த உடனேயும் வந்து அப்செட் ஆவாங்க, கொலாப்ஸ் ஆவாங்க. இது ஆண்கள் பல பேர் சொல்கிறாங்க. சில ஆண்களுக்கு கொலுசு சித்தத்தை கேட்ட உடனே கொலாப்ஸ் ஆகுறாங்க, பல பேர் சொல்கிறாங்க.
நீ எல்லாத்தையும் பார்த்து கொலாப்ஸ் ஆக, அப்போ நான் எதுவுமே செய்யாமல் இருக்கணுமா அப்படி கேட்குறவங்களும் உண்டு. அல்லாஹ் ரசூல் இதை தடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் இவற்றை நான் தடுத்து கொள்கிறேன். பிறகு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம், எதனால் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு ரிசர்ச் பண்ணி எடுத்து பார்ப்போம்னு எடுக்கும்போது அவ்வளவு உளவியல் காரணங்களோடு ஒவ்வொரு விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு, சும்மா கிடையாது. மறைவான ஞானத்தோடு கூடிய பின்னாடி இருக்க விஷயம் நிறையா. இங்கே கண்ணுக்கு தெரிஞ்ச பலவேறு காரணங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளே இருக்குது. லிப்ஸ்டிக் போடாத, நெயில் பாலிஷ் போடாத, மேக்கப் பண்ணிவிட்டு வெளியே போகாத, ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் கிட்டத்தட்ட 50 கண்ணுக்கு தெரிஞ்ச காரணங்களும் கண்ணுக்கு தெரியாத மறைவான காரணம் நமக்கு தெரியலை. அதையும் கூட ரசூல்லா சிலவற்றுக்கு விளக்கம் சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. இப்படி ஏன்னா சொர்க்கத்தையும் அவங்களுக்கு காமிச்சிருக்காங்க, நரகத்தையும் காமிச்சிருக்காங்க. சொர்க்கத்தில் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுன்னு காட்டப்பட்டுச்சு. என்னவாக காரணமாக இருக்கும்? இது நான் பெரிய ரிசர்ச் பேப்பராக தான் எடுத்திருக்கேன். இன்னமும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் 4 வருஷமாக. ஏன்னா அயோக்கியத்தனம் பண்ணுறது பூரா இவங்களாக தான் இருக்குது. ஆனால் பெண்களோட எண்ணிக்கை நரகத்தில் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன காரணமாக இருக்கும்? பெண்கள் நிறைய இடத்துல அழகுக்கு முக்கியத்துவம் தந்துடுறாங்க. பெண்கள் நிறைய இடத்துல சுயநலத்துக்கு முக்கியத்துவம் தந்துடுறாங்க. பெண்கள் நிறைய இடத்துல நெகிழ்ச்சி மென்மைங்கிறதுக்கு முக்கியத்துவம் தந்துடுறாங்க. அதில் பல இடங்களில் நீதி என்பது அவங்களுக்கு அவங்களே தொலைச்சு அநீதம் செய்து கொள்கிறார்கள். பிறகு மற்றவங்க வந்து சேரு. ஒரு அலங்காரமான ஸ்க்ரீன் போட்டுருந்தாங்களாம். ரசூல்லா வந்து அவ்வளோ கண்ணா பின்னான்னு சத்தம் போட்டு போனாங்க. அப்போ கலத்துனது தான். பிறகு வீட்டில் போடுற ஸ்க்ரீனை கூட ஒரு அலங்காரமாக போடக்கூடாது அப்படிங்கிறதுல ஃபாத்திமா நாயகம் அவங்க அவ்வளோ கவனமாக இருந்தாங்க. இப்போ என்ன ஒரு துணி போடுறோம், அதை கொஞ்சம் டிசைனாக இருக்கிறத போட்டால் என்னவா? இதில் ஒரு குத்தமா? இன்றைக்கி நம்ம எவ்வளவோ விஷயங்கள்ல அலங்காரங்கள் செய்கிறோம். எவ்வளவோ விஷயங்கள், வீடு கட்டுறதா இருக்கட்டும், துணி வாங்குறதா இருக்கட்டும், ஒரு கார் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு கார்பெட் வாங்குறதா இருக்கட்டும், எவ்வளவோ விஷயங்களில் அலங்காரங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து தேடி தேடி ஆர்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கலை நுணுக்கத்தோடு இதை நாங்கள் செய்கிறோம். அப்படிங்கிறத வந்து கலை நுணுக்கம் என்பது வேறு, அலங்காரம் என்பது வேறு தான். நாங்கள் அதை பார்த்து செய்கிறோம். ஏன், என்ன, எதனால்? ஒரு ஸ்க்ரீன் அப்படி போட்டால் என்னவா? அது ஒரு பெருங்குத்தமா? அதில் ஒரு பெரிய உலகத்தின் புரட்சி ஏதாவது நடந்துருமா? என் வீட்டில் இப்படி ஒரு அலங்காரமான நான் ஒரு ஸ்க்ரீன் போடுறதுனால இப்போ என்ன பிரச்சனை? உலகத்தினுடைய எல்லா கெடுதியும் மாறிட போதா? அப்படி இல்லை. கண்ணுக்கு முன்னாடி பல பேர் செத்து கொண்டிருக்கிற போது, கண்ணுக்கு முன்னாடி பல பேர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுகிற போது, கண்ணுக்கு முன்னாடி ஏழைகள் பல பேர் இருக்கிற போது, கண்ணுக்கு முன்னாடி கல்விக்கு வழி இல்லாமல் பல பேர் பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் போது, கண்ணுக்கு முன்னாடி மருத்துவ வசதி இல்லாமல் டாக்டருக்கு காசு கொடுக்க முடியல, அதை செய்ய முடியல, இதை செய்ய முடியல, உறுப்புகள் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, அப்படி பல பேர் உயிரிழந்து கொண்டு இருக்கும்போது, கண்ணுக்கு முன்னாடி உலகம் இவ்வளவு இழப்புகளை சந்தித்து கொண்டிருக்கிற போது, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் மக்கள் கூட்டம் ஒரு பக்கம் இருக்கிற போது உனக்கு ஸ்க்ரீனில் அலங்காரம் வேணுமா? இம்மையிலேயே எல்லாத்தையும் வந்து லக்ஸுரி அப்படிங்கிற இடத்துக்கும் சொகுசுங்கிற இடத்துக்கும் நீங்கள் போயிட்டீங்கன்னா மறுமையில் என்ன கிடைக்கும்? உடம்பு சரியில்லாமல் ரசூல்லா படுத்திருக்காங்க. முதுகெல்லாம் அப்படியே தடமாக அழுந்தி கிடக்கு, ஈச்சம்பாயில் படுத்து. இன்றைக்கி நம்மளாம் பெட்டில் தான் தூங்குகிறோம், ஏசி ரூமில் தான் தூங்குகிறோம். பல சமயம் இதெல்லாம் யோசிக்கும் போது உள்ளம் குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஈச்சம்பாயில் தடமாக இருக்கும்போது ஒரே ஒரு மெத்தை தச்சு தர்றோம்னு கேட்குறாங்களாம். எனக்கு எல்லாம் மறுமையில் தான், இம்மையில் எனக்கு எதுவும் தேவையில்லை. சரி, இவற்றை படித்தமே என்ன தான் பாடத்தை நம்ம எடுத்துக்கொள்கிறோம்? ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்குமாக தொடர்ந்து வேலை செய்கிற ஒரு வேலை திட்டத்தை கையில் எடுக்கிறோமா? நீங்கள் பெட்டு வாங்குங்க, மெத்தை வாங்குங்க, நல்ல வீட்டை கட்டுங்க, நல்ல கார் வாங்குங்க, பங்களாவோடு இருங்க, சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பாக்கி தந்திருக்கிறான். ஆனால் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தொடர்ந்து நம்ம கையில் வச்சுருக்கோமா? அல்லாஹ் தந்ததை அல்லாஹ்வின் பாதைக்கே நாங்கள் தருகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான விஷயங்களை ஏதாவது வச்சுருக்கோமா?
நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் ஏதாவது ஒரு பிளான் கையில் வச்சுருக்கிறோமா? அல்லாஹ் தந்த அருட்கொடைகளுக்கு நாம் அல்லாவுக்கு பதில் சொல்கிறதுக்கு நம்ம கையில் ஏதாவது ஒரு பெர்மனன்ட் பிளான், நான் தொடர்ந்து செய்வேன் அப்படின்னு ஏதாவது ஒரு பிளான் வச்சுருக்கோமா? இப்போ இது ஒரு சின்ன கூட்டம் தானே, ஒரு சின்ன கூட்டத்தில் ஒரு சர்வே எடுப்போமே, ஏதாவது வச்சுருக்கோமா? சொல்லுங்களேன். நாங்கள் இதை இப்படி தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயத்த சொல்லுங்களேன். சொல்லுங்கள் சிஸ்டர். ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்போம்ல தொடர்ந்து, மாதத்துக்கு ஒரு தடவை இதை செய்வோம், 2 மாதத்துக்கு ஒரு தடவை இதை செய்வோம், உட்காந்தே சொல்லலாம். எப்பப்போ? மாதம் அல்ஹம்துலில்லாஹ். முதியோர் இல்லங்களுக்கு மாதம் அவங்களுக்கான தொகையை நீங்கள் கொடுக்குறீங்க. எவ்வளோ வருஷமாக கொடுத்துட்ருக்கீங்க? 3 வருஷமாக கொடுத்துட்ருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். ஒரு அருமையான செயல் திட்டத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 3 வருஷமாக மாதம் முதியோர் இல்லங்களுக்கு உதவணும். ஏன்னா ஆதரவற்ற பல பேர் அங்கே இருக்காங்க, ஏழைகள் பல பேர் அங்கே தொகுப்பாக்கி இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லி செஞ்சிட்ருக்காங்க. சுபஹானல்லாஹ். எந்த ஊர்? இந்த ஊர் தானே? இந்த ஊர் தான். சரி, அதை பற்றி பிரச்சனை இல்லை, நீங்கள் எந்த ஊர் தான்? அதுதான் கேட்டேன். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் வேறு யாராவது? சிரிக்காமல் சொல்லணும் பார்த்துக்கோங்க. அவங்க ஒரு அழகான விஷயத்த சொல்லிட்டாங்க. அப்படியே சொன்னீங்கன்னா அந்த அழகான விஷயத்தை அல்லாஹ் இன்னும் அழகாக்கி தருவான் நமக்கு. ஏன்னா இதெல்லாம் அல்லாஹ்வுக்காக தான் செய்கிறோம். நம்ம அல்லாஹ் இதுக்கு நமக்கு நன்மை தருவான், நம்ம பாவங்களை மன்னிப்பான், நிச்சயமாக நம்ம உள்ளங்களை விசாலப்படுத்துவான்னு நம்பி தான் அந்த பணிகளை செய்கிறோம் இல்லையா? சரி, சொல்லுங்களேன் சிஸ்டர், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் செய்யறது சொல்லுங்கள். இப்போ என்ன எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க, சொல்கிறதுக்கு வைக்கும். செய்கிறீங்களா? ஏதாவது ஒரு பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம்ல. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீ ஒரு ஊரில் போய் ஒரு 10 கோடி ரூபாயை திரட்டி ஒரு பெரிய பில்டிங் கட்டி கொடுத்துட்டு வா. இன்னொரு ஊரில் போய் ஒரு 100 கோடி ரூபாயை திரட்டி ஒரு பெரிய பள்ளிவாசல் கட்டி கொடுத்துட்டு வா. இன்னொரு ஊரில் போய் அப்படின்னு பெரிய பெரிய ப்ராஜெக்டை அல்லாஹ் நம்ம கையில் தரல. நீ ஒரே ஒரு மனிதனை காப்பாற்றினாலும் ஒட்டுமொத்த சமூகத்தையும் காப்பாற்றியதுக்கு சமம். நீ ரொம்ப சின்னதாக செய்ய. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான செயல் இது. பிள்ளைகள்லாம் இந்த குவிஸ் ப்ரோக்ராம்லலாம் பேசிக்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சமான செயல் இது. ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை செய்யணும், அதை மரணிக்கும் வரை தொடர்ந்து செய்யணும். பறவைகளுக்கு நான் தண்ணி வைக்கிறேன், சின்ன விஷயம். தினம் வைக்கிறேன். எப்போ வரைக்கும்? மரணிக்கிற வரைக்கும். சில இடத்துல வெளியில் மண்பானையில் தண்ணி வைப்பாங்க, பக்கத்தில் ஸ்கூல் இருக்கும். இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்க, குடிசை வீடு தான், வெளியில் தண்ணி வைப்பாங்க. அங்கேருந்து பிள்ளைகள் எல்லாம் மண்பானை தண்ணியை குடிச்சிட்டு அவ்வளோ பிள்ளைகள் தினமும் மரணிக்கிற வரைக்கும் செஞ்சுருக்காங்க. அவங்க மரணிக்கும் போது அதை தான் சொல்கிறாங்க, தினமும் பானையில் பிள்ளைகளுக்கு தண்ணி வச்சாங்களே, இனி யார் வைப்பா? அப்படி நாம் மரணிக்கிற போது நம்மளை பற்றி என்ன பேசிக்குவாங்க? மற்றவர்களுக்கு, பிறருக்கு, குடும்பங்கிறத தாண்டி மற்றவர்களுக்கு இந்த காரியத்தை தொடர்ந்து செஞ்சாங்களே அப்படின்னு நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க? ஃபெமினா என்னம்மா சொல்லுவாங்க? 1/2 கிலோ மிச்சனும் 1/2 கிலோ ஸ்வீட்டும் கேட்டேன், வாங்கி கொடுத்தீங்களா? அல்லாஹ் கொடுத்துட்டான். வண்டியில் ஏறும்போது நீங்கள் கேட்டீங்க, வந்தோடனே பையை கொடுத்து சலாம் சொன்னாங்க. பார்த்தா உள்ள ஸ்நாக்ஸ் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இறைவன் பிடரி நரம்புக்கும் பக்கத்தில் இருக்கிறான். என்ன சொல்லுவாங்க? ஃபெமினா வஃபாத்து அப்படின்னு ஒரு செய்தி வரும்போது எத்தனை வருஷமாக கொடுத்துட்ருக்கீங்க? 2.5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இவங்க ஒரு கார் டிரைவர், லாரிலாம் ஓட்டுவாங்க, ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வாங்கின முதல் இஸ்லாமிய பெண்மணி தமிழகத்தில். அவங்க அவங்க கணவர் கேன்சரில் வஃபாத் ஆகிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கட்டும், நிறைந்த ஆயுளையும் நிறைந்த ஆரோக்கியத்தையும் தந்து அல்லாஹ் சிறப்பாக்கி வைக்கட்டும் அவங்களெல்லாம். இப்போ அது பிறகு அந்த சோகத்துலேருந்து அவங்களால வெளிவர முடியல. என்ன செய்கிறது அப்படின்ட்டு ஓடும்போது ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன யோசனை எதுக்கோ வருது. இப்படி அவங்கள நேரில் போய் பார்த்து அவங்க வீடு தேடி போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அவ்வளோ நாள் தூங்காமல் இருந்த பெயின், அவ்வளோ நாள் இருந்த கஷ்டம் அவங்கள விட்டு போகுது. அப்போ ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறதுல ஏதோ ஒரு நிம்மதி இருக்குது.
அப்போ இது தொடர்ந்து செய்வோம்னு தினமும் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் கொடுக்க முடியல, காசு இல்லை, இந்த மோதிரத்தை கலத்தி கொடுத்து இதை வச்சு செய்யுங்க, இதை வச்சு செய்யுங்க, அதை வச்சு செய்யுங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக கையிருப்பு இருந்த நகைகளையெல்லாம் கொடுத்து அதையும் விற்று சாப்பாடு கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க. 2.5 வருஷமாக தொடர்ந்து தினமும் 50 ஏழைகளுக்கு வீடு தேடி கொண்டு போய் உணவு. பிச்சைக்காரங்களுக்கு இல்லை, வெளியே வறுமையை சொல்ல முடியாமல் வயசானவங்களா, மாற்றுத்திறனாளிகளா, கண்ணு தெரியாமல் வயசாகி கிடப்பாங்க, கண்ணும் தெரியாமல் கிடக்கும். பல விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணி எனக்கு தெரியும். அப்படி ஒரு பகுதியில் அவங்க வாழக்கூடிய இடத்துல இந்த பணிகளை செஞ்சுட்ருக்காங்க. இன்றைக்கி என்ன சாப்பாடு? குஸ்கா. இன்றைக்கி குஸ்கா. இப்படி தொடர்ந்து 50 பேருக்கு உணவளித்து கொண்டிருக்கு இந்த ஸ்ரீதேவி. இப்படி போயிட்டாளே அப்படின்னு பேசிக்குவாங்க. அந்த தினமும் ஏழை மக்கள் இந்த உணவு கொடுத்து சந்தோஷமாக ஃபோன்லாம் பண்ணி கேட்பாங்க, இன்றைக்கி சமைக்கிறீங்கல்லாமா, என் சாப்பாடு இத்தனை மணிக்கு வந்துருமாமா அப்படின்லாம் கேட்டுக்குருவாங்க. நாங்கள் கூட பயணப்படும் போது பார்த்துருக்கேன். அப்போ அல்ஹம்துலில்லாஹ். ஆஷாலாம் என்ன சொல்லுவாங்க? அதே தான். ஏன்னா அவங்க 50 பேருக்கு உணவு சமைக்கிறாங்க. இங்கே உணவு சமைக்கக்கூடிய யார் யாருக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறோன்ற ஃபேமிலி, நிதி திரட்டுறது, மற்ற பணிகள், கடைக்கு போய் ஜாமான் வாங்கி போடுற பணியை இவங்க செய்கிறாங்க. அந்த உணவை சமைக்கக்கூடிய பணி இருக்குல்ல, காய் நறுக்கு, வெங்காயத்தை வெட்டு, எண்ணெயை ஊற்று, வதக்கு, இதை போட்டு எடுத்து அதை கரண்டியை போட்டு எடுத்து பார்சல் பண்ணுறது கொண்டு வந்து வைக்கிற அந்த சமைச்சு கொடுக்குற வேலையை இங்கே கூட வர ஆஷா அப்படின்னு ஒரு சிஸ்டர் செய்கிறாங்க. 50 பேருக்கு தினமும். அவங்க யாருன்னா பிஎஸ்சி நர்சிங் 5 வருஷம் படித்து முடித்து ஹெட் நர்ஸாக, கொரோனா டைம்லலாம் மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு. அந்த அளவுக்கு உயிரை அடமான வச்சு ஓடுனாங்க. போன கொரோனாவில் இருந்த டாக்டர் இந்த கொரோனாவில் இல்லை. எவ்வளவோ நர்ஸ் வஃபாத்தானாங்க, எவ்வளோ டாக்டர்ஸ் மரணித்தாங்க, எவ்வளோ ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் இல்லை, எவ்வளோ லேப் டெக்னீஷியன்ஸ் இல்லை, எவ்வளோ பேர் மருத்துவத்துறை சார்ந்தவங்க கடுமையான மரணங்கள் இருந்துச்சு. அதெல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி பார்க்குறாங்க. ஒவ்வொரு மரணத்தையும் ஜிப்பை போட்டு டெட் பாடியை எடுத்து 50 60ன்னு அனுப்புவாங்களாம், ஒரே வண்டியில் ஏற்றுவாங்களாம் எல்லாத்தையும். ஆனாலும் ஒரு வைராக்கியத்தோட படிச்சுட்டோம், நம்ம இந்த வேலையை விட்டுறக்கூடாது, இதுலேயும் ஒரு நன்மை உண்டு அப்படின்னா இந்த பணிகளை. ஏன்னா காசு பணத்துக்காக வேலை செய்கிறவங்க உயிரை அடமானம் வைக்க மாட்டாங்க. அந்த பணிகளின் வாயிலாக நம்ம உயிரையும் கொடுக்க துணிகிறது தான் ஒரு மிகப்பெரிய தியாகமாக மாறுது. அப்படி பணிகளை செஞ்சு கடைசியில் ஒரு ஒரு கடுமையான சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நிற்கும்போது ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய இந்த பணியில் நம்ம சமையல் பொறுப்பை எடுத்துக்கிறோம்னு சொல்லி ஒரு ஹெட் நர்ஸாக இருந்த ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹெட் நர்ஸ் இன்றைக்கி இந்த பணியை செஞ்சு கொண்டிருக்காங்க எடுத்து. அதில் மனம் நிறைய நிம்மதியும் சந்தோஷமும் அமைதியும், மற்றதெல்லாம் இருக்கும்போது கிடைக்காதது இந்த வேலையை செய்யும்போது கிடைக்கிறது அப்படின்னு 2 பேர் சொல்கிறாங்க. அப்போ அவங்க மரணித்தாலும் இப்படி இந்த பணியை தொடர்ந்து செஞ்சு எங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்தவங்க அந்த ஸ்ரீதேவி அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறவாங்க. அப்படி நாம் மரணிக்கிற போது நம்மை பற்றி என்ன இந்த சமூகம் சொல்லும்? அல்லாஹ் என்ன சொல்லுவான்? மலக்குகள் நன்மாராயம் சொல்லி நம்ம ரூஹ எடுப்பாங்களா? வாங்க சொர்க்கத்துக்கு போகலாம், நீங்கள் இவ்வளோ காலம் அதெல்லாம் செஞ்சீங்க, இனி உங்களுக்கு எல்லாமே சந்தோஷம்தான், எல்லாமே நிம்மதி தான், நன்மாராயமான செய்தியை சொல்லி நம் உடல்லிருந்து நம்ம ரூஹ எடுக்கப்படுமா? நிறைந்த வாசனையோடு, நிறைந்த நறுமணத்தோடு, அவ்வளோ ஹாப்பியாக இங்கேருந்து விடைபெற்று கொண்டு இந்த ரூஹ் இங்கேருந்து அல்லாஹ்வை சந்திக்க போகிறேன் அப்படின்னு கிளம்புமா? இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி உடம்புக்குள்ளே இங்கிட்டிருந்து அங்கிட்டு ஓடுமா? உருவி எடுக்குவாங்களாம் சில பேருக்கு, அவ்வளோ வலிக்குமா. நல்லடியார்களுக்கு டம்ளர்லேருந்து தண்ணியை கீழே ஊற்றுற மாதிரி அப்படியே ஒரு ஃப்ளோவில் அவ்வளோ ஈஸியாக ரூஹ் வெளியேற்றப்படும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருடைய உள்ளங்களையும் இறைவன் விசாலப்படுத்தி நன்மாராயத்தின் செய்திகளோடு, வாசனை நறுமணங்களோடு நம்முடைய ரூஹ் அந்த டம்ளர்லேருந்து தண்ணி கீழே ஊற்றுற மாதிரி அப்படியே அல்லாஹ்வை சந்திப்பதற்கு செல்வதற்குரிய பாக்கியத்தை இறைவன் தரட்டும். அவன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன், எல்லாத்தையும் மன்னிக்கிறவன். இதை நம்ம கேட்கும்போதே அப்படிப்பட்ட இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு நம்ம ஒரு வேலை செய்யணுமே.
இறைவன் மீது கொண்ட நேசத்தினால் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் இவர்கள் உணவளிப்பார்கள், உதவி செய்வார்கள். நம்ம அது மாதிரியான திட்டங்களை நம்ம வைக்கணும். தினமும் செய்வோம், சரி. வாரம் வாரம் செய்வோம், சரி. மாதம் மாதம் செய்வோம், சரி. 2 மாதத்துக்கு ஒரு தடவை தொடர்ந்து செய்வோம், சரி. 3 மாதத்துக்கு ஒரு தடவை செய்வோம், சரி. 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த வேலையை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சரி. வருஷத்துக்கு ஒரு தடவை நோன்பு காலத்தில் இந்த பணிகளை செஞ்சுருவோம், சரி. எப்போ வரைக்கும் செஞ்சீங்க? மரணிக்கிற வரைக்கும் செஞ்சோம், சரி. எத்தனை வருஷமாக செஞ்சீங்க? ஒரு 30-35 வருஷமாக செஞ்சோம். ஒரு 5 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு 4 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம், விடலையே. ஒரு வாரம் கூட விடலையே. போன தடவை வந்திருக்கும் போது இவங்கெல்லாம் தொடர்ந்து என்னோட பயணப்பட்டாங்க. ஒரு 25 நாளைக்கு மேலே பயணப்பட்டாங்க. அவங்களுக்கு ஒரு தொகை கொடுத்து நாங்கள் அனுப்பினோம். அப்போ என்ன பண்ணீங்க அந்த தொகையெல்லாம் அப்படின்னு இன்றைக்கி நான் கேட்குறேன். மேம், இவ்வளோ சாப்பாடு கொடுத்தோம், இந்த இதில் 10,000 15,000 ரூபாய் அதுக்கு சாப்பாடு கொடுத்தோம், இது எடுத்த உடனே என்ன வருது? சாப்பாட்டு கொடுத்தோம். யாருக்கு? சொந்தத்துக்கா? நம்மளே ஏழைகளாக தான் இருக்கோம் சில சமயம் யோசிச்சா. ஆனால் இந்த பணியை எடுத்து செஞ்சு கொண்டிருக்கோம். நம்மளை விட கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. சாப்பாட்டு கொடுத்தோம் மேம். படிப்பினைகள் யார்கிட்ட இருந்து வேணாலும் நமக்கு வரலாம். வாரம் வாரம் ஒரு வேலையை செய்கிறதுன்னு நியத்து வைக்கலாம். இங்கே இருக்க எல்லாருமே ஒவ்வொரு ஜும்மா அன்னைக்கும் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய பணியை செய்வோன்னு நியத்து வைக்கலாம். நானே என் கையால் சமைச்சு 4 பேருக்கு கொடுப்பேன்னு நியத்து வைக்கலாம். என் தெருவில், இந்த வீட்டில், இந்த இடத்துல இவங்களுக்கு வந்து கஷ்டம், அந்த குடும்பம் ஏழை குடும்பம்னு எங்களுக்கு தெரியும், சாப்பாட்டுக்கு நல்ல சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு சிரமம்னு தெரியும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நியத்து வைப்போம். அப்படின்னு நம்ம கையால் சமைச்சு உணவு கொடுக்கக்கூடிய பணியை வாரம் வாரம் சிறப்பாக செய்யலாம். ஒரு மனுஷனை நரகத்தில் போட போகிறாங்க. அல்லாஹ் கேட்குறான், நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு. அவன் சொல்கிறான், நான் பூமியில் நல்லா வாழும்போது ஏழைகளுக்கு உணவு தரல, உணவு தர சொல்லி தூண்டலை. அப்போ நமக்கு என்ன படிப்பினை? பூமியில் வாழும்போது ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும், உணவு கொடுக்க சொல்லி தூண்டணும். இதை படிச்சுட்டு நான் உணவு சமைக்க ஆரம்பித்தேன். ஃபஜ்ருக்கு எந்திரிப்பேன், வெங்காயத்தை உரிப்பேன், கிண்டி முடித்தோம்னா 11 மணிக்கு சாப்பாடு ஆட்டோவில் எடுத்துக்கிட்டு இந்த ரோட்டோரத்தில் வீடு இல்லாமல் வாழக்கூடிய மக்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுத்தேன். அதை நான் போஸ்ட் பண்ணேன் என்னோடய மீடியாஸில். இது பசியாற்றும் திட்டமாச்சு. இன்றைக்கு 115 இடங்களுக்கும் மேலே இஸ்லாமிய பெண்களே தலைமையேற்று பசியாற்றும் திட்டமாக மாறி 10-15 பெண்கள் சேர்ந்துக்கிறாங்க. ஒரு ஜிபே நம்பரை போட்டுக்கிறாங்க. முடிஞ்சவங்களாம் அதில் வந்து தொகை போடுறாங்க. எவ்வளோ வருதுங்கிறத பார்த்து அதில் பிரியாணி, நெய்ச்சோறு, தால்ச்சா, ஏதாவது சிறப்பு உணவு தொடர்ந்து ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய பணியை செஞ்சு கொண்டிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இங்கே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பணியை செய்யுங்க. உங்கள் ஊரில் அல்லாஹ் கேட்டோம்னா வாரம் வாரம் நாங்கள்லாம் சேர்ந்து ஏழைகளுக்கு உணவு கொடுத்தோம். சுபஹானல்லாஹ். அதன் பொருட்டு அல்லாஹ் எவ்வளோ மன்னிக்கிறான்ங்கிறத நாங்கள் நேரில் பார்க்குறோம். அதன் பொருட்டு அல்லாஹ் எவ்வளோ அருட்கொடைகளை தர்றாங்கிறத நாங்கள் நேரில் பார்க்குறோம். அதன் பொருட்டு அல்லாஹ் எவ்வளோ லேசாக்குறான் தெரியுமா? சோதனைகளை பெரிய சோதனையாக வருது, ஒவ்வொன்றையும் என்னால் பட்டியல் போட்டு சொல்ல முடியும், அப்படியே லேசாக்குறான். அதன் பொருட்டு எல்லா பரக்கத்தையும் அள்ளி தர்றான். நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கான். பல சம்பவங்களின் மூலமாக அவ்வளவு அத்தாட்சிகளை தர்றான். எனவே ஏழைகளுக்கு உணவு கொடுக்கக்கூடிய பணியை செய். உங்கள் கையால் சமைச்சு கொடுங்க. எவ்வளோ சமைச்சு கொடுப்பீங்க உங்கள் கையால்? உங்கள் வீட்டில் இருக்க மக்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் சொந்த பந்தங்களுக்கு தினமும் 2 வேளையாவது சமைக்கிறோமா இல்லையா? ஒரு டிஃபன், ஒரு சோறு குழம்பு வைக்கிறோமா இல்லையா? அதை யாராவது ஒரு ஏழைகளுக்கு கொடுங்க. உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கலாம், எதிர்த்து வீட்டில் இருக்கலாம், 2 வீடு தள்ளி இருக்கலாம், உங்கள் தெருவில் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா இருக்காங்க, தினமும் அவங்களும் ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறாங்க. 11 குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க. அந்த ஒவ்வொரு குடும்பத்துலையும் 4-5 பேர் இருப்பாங்க இல்லையா? 11 குடும்பத்தை செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க கடைக்கு போவாங்க. தெரியுமா? பாத்திரம் வாங்குறது. இந்த சட்டியில் சோறு, இந்த சட்டியில் குழம்பு, இல்லை டிஃபன் கேரியர் வாங்கலாமா, இல்லை என்ன செய்யலாம், பொரியலை எப்படி வைக்கலாம், அப்படியே கொண்டு போய் பாத்திரத்தில் கொண்டு போய் கொடுத்து அவங்க வீட்டு பாத்திரத்தில் மாற்றி கொடுத்துட்டு அந்த பாத்திரங்களை வாங்கிட்டு வந்துடுறது. கூட்டுக்கு 1, பொரியலுக்கு 1, சோறு குழம்பு தினமும்
வெஜிடேரியன் தான் பெரும்பாலும் செய்கிறாங்க. என்றைக்காவது ஒரு நாள் தான் கறி குழம்போ பிரியாணியோ ஏதோ ஒன்று செய்கிறாங்க. மற்றபடி சிம்பிளாக செய்கிற சாப்பாட்டை அவங்களுக்கு ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு அவங்க கணவர் இல்லை வீடோ அந்த விதவை பெண்மணி அந்த பணியை தொடர்ந்து 11 குடும்பங்களுக்கு செஞ்சிட்ருக்காங்க சிறப்பாக. என்னம்மா எல்லாம் உங்களுக்கு ஃபண்டு தர்றாங்களா, எல்லோரும் வந்து ஊர் மக்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா, என்ன செய்தி? யாரும் தரலாமா. அப்புறம் எப்படி இதை செய்கிறீங்க, உங்களுக்கு நல்ல நிறைய வசதி இருக்கோ அப்படின்னு கேட்டால், வீடு வீடாக துணி வியாபாரம் செய்கிறேன், கணவர் இல்லை, பிள்ளைகள்லாம் எங்கெங்கேயோ இருக்கிறாங்க, நான் தனியாக தான் இருக்கிறேன். அந்த துணி வியாபாரத்திலிருந்து வர்ற லாபம் வந்து எனக்கு சொந்த வீடு, சின்ன வீடுனாலும் எனக்கு சொந்த வீடு, அதனால் அந்த லாபத்தை அப்படியே போட்டு நான் வந்து இவங்களுக்கு உணவு தரக்கூடிய வேலையை செஞ்சிட்ருக்கேன். ஆச்சரியமாக இருந்துச்சுங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி தஞ்சாவூரில் ஒரு பெண்மணி ஒரு உஸ்தாத் இந்த பணியை எடுத்து செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வீடு சரியாக இல்லை, மழைக்கு இடிஞ்சு விழுந்துருங்கிற அளவுக்கு ஒரு வீடு. அவங்களோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, எங்கள் உஸ்தாதுக்கு நீங்கள் வந்து ஒரு சின்ன வீடுனாவது கட்டி கொடுங்க, நிறைய குடிசை வீடுகளை மாற்றி கல்வீடு கட்டி கொடுக்குறீங்களே, எங்கள் உஸ்தாதுக்கும் ஒரு இதை முயற்சி பண்ணி கட்டி கொடுங்க. நான் மேடையில் அறிவிக்கிறேன், தஞ்சாவூரில் உஸ்தாதுக்கு வந்து வீடு கட்டி கொடுத்துருவோம், அடுத்த தடவை நான் நியத்து வைக்கிறேன், அடுத்த வருஷம் நம்ம இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம வீடு கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு நான் பேசுகிறேன். அவங்க மேடைக்கு வந்து மைக்கை வாங்கி, எனக்கு வீடு வேண்டாம், எனக்கு இதுவே போதும், அதுக்கு ஏதாவது காசு ஏதாவது இருந்தால் என்கிட்ட கொடுங்க, இன்னும் கொஞ்சம் நான் சமையலை சிறப்பாக்கி இன்னும் நிறையா பேருக்கு நான் உணவு கொடுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கும், எனக்கு வீடு வேண்டாம். என்னம்மா அப்படி சொல்கிறீங்க, இவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, பரவாயில்ல, எனக்கு அல்லாஹ் மறுமையில் வீடு தரணும். அவங்க சொன்ன வார்த்தை. அவங்களும் தனியாக தான் இருக்காங்க, யாரும் இல்லை அவங்களுக்கு. இப்போ எனக்கு என்ன தோணுச்சு, இங்கே ஒரு பெண்மணி தனியாக இருக்காங்க, இங்கே ஒரு விதவை பெண்மணி, இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த பணிகளை செய்கிறாங்க, இதெல்லாம் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதில் எவ்வளவோ தியாகங்கள், எவ்வளவோ அர்ப்பணிப்புணர்வோடு செய்கிறாங்களே. அப்போ வீடு இருந்து, சொந்த பந்தங்கள் இருந்து, பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா இருந்து, நல்ல செல்வங்கள் இருந்து, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்து, அல்லாஹ் நல்ல பரக்கத் செஞ்சவங்களாம் செய்ய மாட்டாங்களோ, இந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. பிறகு இதையும் சேர்த்து சொல்ல ஆரம்பித்தோம், அல்லாஹ் உங்களுக்கு தந்ததை அல்லாஹ்வின் பாதைக்கு துணிச்சலோடு கொடுங்க, அல்லாஹ் இன்னும் தருவான், அவனுக்கு கொடுக்குறதுல எந்த குறையும் இல்லை. என்ன ஒன்று, இம்மைக்கா மறுமைக்கா எதில் சிறப்பாக்கி தரணும், நம்ம என்ன கேட்குறோம், எது நிரந்தரமானது, நம்ம என்ன கேட்குறோங்கிறத பொறுத்து நம்ம இருலகத்தின் நன்மையும் கேட்குறோம். ஆனால் அல்லாஹ் ஒரு இடத்துல மிக சிறப்பானதை ஆக்கி வச்சுருக்கான் இன்ஷா அல்லாஹ். அப்போ நீங்கள் இந்த பணிகளை கண்டிப்பாக எடுத்து செய்யுங்கள். இதன் பொருட்டுன்னு இல்லை, உங்களை சுற்றி ஏதாவது ஒரு பணியை எடுங்க. இப்போ இங்கே ஒரு சிஸ்டர் சொன்ன மாதிரி, நாங்கள் முதியோர் இல்லத்துக்கு மாதம் அழகான விஷயம், அது மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு குறிப்பிட்ட தவணையில், கால தவணையில் வச்சு தொடர்ந்து செய்கிறது.